Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேம் தியரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேம் தியரியில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஒரு டைப்பில் எப்படி சம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ கேம் இஸ் அ சிச்சுவேஷன் ஆஃப் காம்படிஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் in which two or more participants involves. ஸோ இவங்க இந்த இடத்துல கேம் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் ஆஃப் காம்படிஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒரு காம்படிஷனோ இல்லைனா ஒரு கான்ஃப்ளிக்டோ ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் இவங்க வந்து கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் விச் அதில் என்ன ஆகுது அப்படின்னா 2 or more participants involved. ஸோ ஒரு கேம் அப்படின்னா அதில் வந்து 2 இல்லைனா 2க்கும் மேற்பட்ட பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. which is concerned with the study of decision making. ஸோ இதில் இன்னொன்று என்ன ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது இதில் வந்து ரிலேட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு கேமில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா அதில் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வின்னிங் இருக்கும். ஸோ அப்போ இந்த கேம் தியரியில் டெசிஷன் மேக்கிங்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம காம்படிஷன் அப்படின்றதுல கேம் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து நம்ம வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கேம் தியரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்ம இதில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா யூசஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னது அப்படின்னா பிளேயர் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எப்பயுமே நம்மளோட ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ இதில் P1, P2, P3 அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி 1, ஸ்ட்ராட்டஜி 2 அண்ட் ஸ்ட்ராட்டஜி 3. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம வந்து P1 அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டி அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி. ஸோ இங்கே நான் 3 போட்டிருக்கேன் அப்படின்றனால நம்ம ஒரு கேம் அப்படின்னா அதில் 3 ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ P1 ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டி அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் நம்மளோட ஓவரால் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு மிக்சர் ஸ்ட்ராட்டஜிலையும் இதே ரூல்ஸ் தான். ஸோ டோட்டலாக நம்மளோட எல்லா ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூவும் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து நம்ம செகண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணல, ஸோ 0 அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால 1 அண்ட் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணல, ஸோ 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஆட் பண்ணாலும் 1 தான் வருது. ஸோ அப்போ இந்த பியூர் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும், மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 0 தான் இருக்கும். அப்போ therefore probability of each strategy, each அப்படின்றது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து ஒன்று இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும், இல்லைனா வந்து 0 இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம், பேலன்ஸ் எல்லாமே 0ன்னு ஆகிடும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இஃப் கேம் ஹேஸ் சேடில் பாயிண்ட் இட் ஃபாலோஸ் பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த சேடில் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சம்மில் நம்மளுக்கு சேடில் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னா அந்த சம்மில் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பியூர் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் மிக்சர் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஸோ மிக்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது யூசஸ் மோர் தென் ஒன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மிக்சர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம மிக்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஓவராலாக ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 தான், P1. ஸோ நம்ம எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் மொத்தமாக எல்லா ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூவுமே இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூஸ் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா நம்ம அது எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம், ஆனால் நம்மளோட ஓவரால் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 தான் இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன்.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ 1 வந்து நம்ம இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 1 வந்து நம்ம 2 டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 2 டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு 0.5 அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு 0.5 அண்ட் நம்ம தேர்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால 0. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஓவரால் ஸ்ட்ராட்டஜியும் 1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஸ்ட்ராட்டஜி இஸ் லெஸ் தென் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அதாவது ஒவ்வொரு பர்டிகுலர் ஈச் ஸ்ட்ராட்டஜி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே 1 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஆட் பண்ணும்போது அதுவே 1ன்னு வந்துடும். அப்போ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி, அப்படி தானே? ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மிக்சர் அப்படின்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து 1 இருக்க முடியாது. ஸோ அது வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமாக நமக்கு பியூர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிக்சர் ஸ்ட்ராட்டஜியில் தெரிய வேண்டியது. ஸோ பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. மிக்சர் அப்படின்னா 1க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து 1 0 இருக்கும், இல்லைனா 1 அப்படின்னு இருக்கும். பிகாஸ் ஓவரால் நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. அண்ட் மிக்சர் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ஓவரால் வேல்யூ 1 வரணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போ எத்தனை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்குமே அந்த வேல்யூ வந்து பிரித்து போட்டுணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான் இருக்கும் அப்படின்றது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இஃப் சேடில் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இட் ஃபாலோஸ் மிக்சர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளுக்கு பியூர் ஸ்ட்ராட்டஜியில் சேடில் பாயிண்ட் வந்தது, அதாவது சம்மில் நம்மளுக்கு சேடில் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை சம்மில் வந்து நமக்கு சேடில் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா அது வந்து நம்ம மிக்சர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா அந்த ஒரு பர்டிகுலர் சம்மில் வந்து 1க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சேடில் பாயிண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சேடில் பாயிண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூ. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேக்ஸிமம் வேல்யூனா என்னன்னு தெரியணும், அண்ட் அதே மாதிரி மினிமேக்ஸ்னாலும் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றது மேக்ஸிமைசஸ் த மினிமம் கேரண்டீடு கெயின்ஸ் ஆஃப் பிளேயர் ஏ. ஸோ அதாவது பிளேயர் ஏவோட மினிமம் கேரண்டீடு கெயினை வந்து மேக்ஸிமம் பண்ணுறது. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சம்மில் பார்க்கும்போது புரியும். ஸோ பிளேயர் ஏவோட மினிமம் கேரண்டீட் கெயின், ஸோ மினிமமாக எவ்வளோ வந்து கெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மினிமேக்ஸ் வேல்யூ அப்படின்றது மினிமைசஸ் த மேக்ஸிமம் லாஸ். ஸோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வருமோ அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து மினிமேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேடில் பாயிண்ட் அப்படின்றது இந்த 2 வேல்யூவுமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு சம்மில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடில் அதாவது ரோ வைஸில் இருக்கிறது எல்லாமே பிளேயர் ஏ, அதாவது பிளேயர் ஏவோட ஸ்ட்ராட்டஜிஸ். A1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, A2 அப்படின்னா செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் A3 அப்படின்னா தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நம்மளுக்கு காலம் வைஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ B1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அண்ட் B2 அப்படின்னா செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் B3 அப்படின்னா தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் இப்போ இதுக்குள்ள எலமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னா பிளேயர் ஏ வந்து அது வின் பண்ண மாதிரி அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது அப்படின்னா பிளேயர் ஏக்கு அது லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஏவோட வியூவில் பார்க்கணும். ஸோ ஏவோட வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏக்கு வந்து ப்ராஃபிட். ஒருவேளை நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏக்கு வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் இருக்குது, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு டாபிக் வந்து 2% zero sum கேம் அப்படின்றது. இது ஒன்றும் இல்லை, பாருங்கள். இஃப் த கெயின் ஆஃப் ஒன் பிளேயர் இஸ் ஈக்குவல் டு த லாஸ் ஆஃப் another player it is known as 2% zero sum கேம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிளேயர் 1 வந்து எவ்வளோ கெயின் எடுக்கிறாரோ அதே அளவுக்கு பிளேயர் 2க்கு வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். பிளேயர் 1ஓட கெயினும் பிளேயர் 2ஓட லாஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து 2% zero sum கேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ நமக்கு சம்மில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேம் அப்படின்னு. ஸோ இந்த கேமோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்றது சொல்கிறாங்க.
ஸோ ஆல்ரெடியே சொன்ன மாதிரியே நம்மளுக்கு பிளேயர் ஏக்கு 3 ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளேயர் பிக்கு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேம் தியரியில் இந்த மாதிரி வேல்யூ ஆஃப் கேம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண போகிற நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த சேடில் பாயிண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோ வைஸில் மினிமம் வேல்யூ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ரோ வைஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து -2 0 0ல் மினிமம் வேல்யூ வந்து -2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் வந்து 3 2 1ல் மினிமம் வேல்யூ வந்து 1 அண்ட் நெக்ஸ்ட்டு -4 -3 0ல் மினிமம் வேல்யூ வந்து -4. இப்போ எதுக்காக நம்ம ரோ மினிமம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் கேரண்டீட் கெயின் ஆஃப் பிளேயர் ஏ. ஸோ இப்போ நம்ம வந்து மினிமம் கேரண்டீட் கெயின் என்ன அப்படின்றது தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு தான் ரோ வைஸில். ஸோ பிளேயர் ஏ அப்படின்றதுனால பிளேயர் ஏவோட வேல்யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபஸ்ட்டு ரோ வைஸில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நம்ம வந்து இப்போ மினிமம் கேரண்டீடு கெயின் ஆஃப் பிளேயர் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமைசஸ் த. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த மினிமம் வேல்யூவில் எது மேக்ஸிமம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ -2 1 and 4ல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ -2 1 and 4ல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட். அதாவது இதோ இந்த பார்த்தீங்களா, இந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இது, மேக்ஸிமம் பாயிண்ட் தான் இது. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமைசஸ் த மினிமம் கேரண்டீட் கெயின் ஆஃப் பிளேயர் ஏ. ஸோ பிளேயர் ஏவோட மினிமம் கேரண்டீட் கெயினை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மினிமம் கேரண்டீட் கெயின் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் வந்து மினிமம் வேல்யூவாக நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ரோ வைஸில். பிகாஸ் ரோ தான் வந்து பிளேயர் ஏ ஓடுது, அதனால் ரோ வைஸில் மினிமம் வேல்யூ எது அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ, செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ, தேர்ட் ரோலையும் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த மினிமம் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ கண்டுபிடிச்ச இந்த மினிமம் வேல்யூவில் எது மேக்ஸிமம். ஸோ புரியுதில், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதோட ஃபார்மேட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரோ வைஸில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு அதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா maximizes the minimum guaranteed gain of player A. So player A ஓட minimum guaranteed gain maximize பண்றது. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் மினிமேக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரோ வைஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம காலம் வைஸ்க்கு வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காலம் வைஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் வைஸில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரோ வைஸில் மினிமம் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலமில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். எதனால் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா மினிமைசஸ் த மேக்ஸிமம் லாஸ். ஸோ மேக்ஸிமம் லாஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அதில் எது மினிமம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்ஸிமம் லாஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக காலம் வைஸில் எதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -2 3 and 4ல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 அண்டு B2ல் வந்து 0 2 -3 இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 அண்ட் 0 1 0 இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸிமம் லாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்ச இந்த மேக்ஸிமம் லாஸில் மினிமைஸ் பண்ணணும். ஸோ மினிமம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 3 2 and 1ல் மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 2 and 1ல் 1 தான் மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட மினிமேக்ஸ் பாயிண்ட். ஸோ அதாவது மினிமைசிங் த மேக்ஸிமம் லாஸ். ஸோ மேக்ஸிமம் லாஸ் என்ன வரும் ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் லாஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக அதில் எது மினிமம் அப்படின்றத எடுத்திருக்கோம். இது அப்படியே ரோக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஸோ ரோக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் அப்படின்ற வியூவில் பார்க்குறோம். ஸோ அதனால் ப்ராஃபிட் அப்படின்றதுனால ஃபஸ்ட் எது நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட் வரும் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த மினிமம் ப்ராஃபிட்டில் எது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ அந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம சம்மில் மேக்ஸிமம் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், மினிமேக்ஸ் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சேடில் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சேடில் பாயிண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ 1 அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூவும் 1. அப்போனா என்ன ஆயிருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்து சேடில் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சேடில் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமேக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அப்போ இந்த சம்மில் நமக்கு சேடில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ அந்த சேடில் பாயிண்டோட வேல்யூ என்ன அப்படின்றது தான். ஸோ நம்ம எதை வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமேக்ஸ் வேல்யூவாக சூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 1 அண்ட் இங்கேயும் 1. ஸோ அப்போ அந்த 1 தான் சேடில் பாயிண்ட். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ therefore நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூ. என்னென்ன வேல்யூ, மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 1, மினிமேக்ஸிமம் 1. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ thus சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால நம்ம இந்த சம்மில் வந்து சேடில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேடில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மேலே என்ன சொல்லியிருந்தேன், ஸோ ஒரு சம்மில் சேடில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சம்மில் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சம்மில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ஸோ thus therefore player uses pure strategy. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நம்ம எடுத்து வந்து நோட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஸோ therefore பிளேயர் ஏவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸோ இந்த 1 அப்படின்றது இந்த வேல்யூ 1 கிடையாது. நம்ம மேலே ப்ராபபிலிட்டியில் பார்த்தோம்ல, இந்த 1. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம 1 போடுவோம்ல, ஸோ அந்த கான்செப்டில் போட்ட 1 தான் இது. மற்றபடி இந்த சம்மில் வந்து 1 கிடையாது. இப்போ ஒருவேளை நமக்கு இந்த சம்மில் இங்கே 2 அப்படின்னு வந்திருந்தாலும் நம்ம இங்கே வந்து 1 அப்படின்னு தான் போடணும். பிகாஸ் நம்மளோட இது வந்து வேறு, இது வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூக்காக இந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு காட்டியிருக்கோம். ஸோ நம்ம ஓவராலாக நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து 1ஆக தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் 1 அப்படின்றத போட்டிருக்கேன். மற்றபடி இந்த 1 அப்படின்றது வந்து இந்த வேல்யூ வந்து இது கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளேயர் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏன் நான் வந்து செகண்ட் இடத்துல வந்து 1 போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா பாருங்கள், ஸோ நம்மளுக்கு இந்த 1 அண்ட் இந்த 1 இது ரெண்டுமே எங்கே கோயின்சைட் ஆகுது, இந்த இடத்துல தான் கோயின்சைட் ஆகுது. அப்போனா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பர்டிகுலர் ஏ அண்ட் பி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளேயர் ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் 0. அண்ட் அவர் வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாரு, ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் 0. ஸோ அப்போ பிளேயர் ஏ சூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னா அதுதான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு பிளேயர் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயர் பி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலை, செகண்ட் ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் 0. அண்ட் அவர் வந்து தேர்ட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாரு, ஸோ அதனால தான் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடத்துல 1 அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 அப்படின்றது ப்ராபபிலிட்டி வேல்யூவை தான் குறிக்குதே தவிர இதோட வேல்யூ கிடையாது. ஸோ அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த வேல்யூ ஆஃப் கேமில் வந்து 2ஓ 3ஓ அந்த மாதிரி எது வந்திருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து எழுதும்போது நம்ம 1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை மிக்சட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன வேல்யூவோ அதுதான் லெஸ் தென் 1 அப்படின்றது. ஸோ அந்த லெஸ் தென் 1ல் என்ன வேல்யூவோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருந்தால அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வேல்யூ ஆஃப் த கேம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது. ஸோ இந்த 1 என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சேடில் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த 1 தான். ஸோ சேடில் பாயிண்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை தான் நம்ம இங்கே வந்து எழுதணும். ஒருவேளை நமக்கு இப்போ இந்த இடத்துல 2 கிடச்சிருந்தது அப்படின்னா அப்போ நான் வேல்யூ ஆஃப் த கேம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ப்ராபபிலிட்டிக்கான நம்பர் அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்றது நம்ம சேடில் பாயிண்ட்டில் என்ன கண்டுபிடிக்கிறோமோ 2ஓ 3ஓ 5ஓ 9ஓ என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் v இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது இந்த சம்மில். ஸோ அப்போ இந்த சம்மில் நம்ம வந்து கேம் தியரியில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதே மாதிரியே ஒரு சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பியூர் ஸ்ட்ராட்டஜி சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மிக்சட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு சேடில் பாயிண்ட் வராது. ஸோ சேடில் பாயிண்ட் வராத பட்சத்தில் எப்படி நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.